ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மாவும் பொண்ணும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வச்சு 2 வகையான சூப் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல விட்டமின் B6, அயர்ன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. மேலும் இந்த கிழங்கு பேரில் தான் சர்க்கரை இருக்கே தவிர சுகர் லெவலை வந்துட்டு ரொம்பவே கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது கிழங்கு வகையை சார்ந்தது அப்படின்றதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. மற்ற கிழங்கு வகைகளில் மாவுச்சத்து மட்டுமே அதிகமாக இருக்கும். ஆனால் சர்க்கரைவள்ளி கிழங்குல மாவுச்சத்து கூடவே நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இவ்வளோ பெனிஃபிட்டடான கிழங்கு நம்ம எந்த வகையிலையாச்சும் சமைச்சு சாப்பிட்றணும். வாங்க நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சூப்புக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன். கோஸ், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். வேணும்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நான் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கோஸு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே வேணும்னா பச்சை பட்டாணி, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி நமக்கு விருப்பமுள்ள எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆனியன் போட்டுக்கலாம், டொமேட்டோ போட்டுக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த 3 வெஜ்ஜஸ் தவிர வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கினாலே போதும். இது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற சர்க்கரை வள்ளிக்கிழங்குல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம ஆட் பண்ண சொல்ல நம்மளோட சூப்பும் திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டை இந்த வெஜ்ஜஸோடவே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூப் நல்லா கொதித்த பிறகு நம்ம இறக்குற நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால இன்னுமுமே நம்மளோட சூப் வந்து க்ரீமி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சூப் தயாராகிடுச்சு. இந்த சூப் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு இதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 2 காஷ்மீரி சில்லி மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட், ஒரு பீன்ஸு இதையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற சர்க்கரை வள்ளிக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நான் வந்து இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கலந்துட்டு நம்ம இதனோட திக்னஸ் பார்த்துட்டு வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கடைசியாக இது கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட இன்னொரு வகையான சர்க்கரைவள்ளிக்கிழங்கு சூப் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் அம்மாவும் பொண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.